ஹலோ. ஹலோ, மிஸ்டர் ராமநாதன் வீடுங்களா? எஸ், ராமநாதன் தான் பேசுகிறேன். நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். சொல்லுங்க சார். என்ன சார் விஷயம்? உங்கள் மருமக இளங்கோ கத்தி குத்துப்பட்டு ரோட்டில் விழுந்து கிடந்தாரு. நிஜமாவா? ஆமாம், அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். அவர் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. அது சம்மந்தமாக உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். நீங்கள் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். வரேன் சார், வரேன். என்னங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? யார் ஃபோன்ல? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறாங்க. இளங்கோவை யாரோ கத்தியால குத்திட்டாங்களா? ரொம்ப சீரியஸா இருக்காப்லன்னு ஐயோ. ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்களா? இன்னும் சாகலையாப்பா? இல்லம்மா, சீரியஸா இருக்கானா? எஸ்ஐ உடனே கிளம்பி வர சொல்றாரு. நாங்க வரமாட்டேன். என்னம்மா இது? அந்த மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். என்னம்மா இப்படி சொல்ற? வெறுத்துட்டேன்பா. அந்த ஆள் செத்து போயிட்டானா சொல்லுங்க, பார்க்க வரேன். உயிரோட இருந்தானா? வரல. இல்லம்மா, நீ ஏதோ வெறுப்புல பேசுறமா. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். இளங்கோ உன் கழுத்தை நெருக்க வந்தானு மறந்துட்டியா? இப்போ அதை விசாரிக்க தான் கூப்பிடுறாங்க. போகாம இருந்தா எப்படிமா? புறப்படுமா? ம், கிளம்பு. எப்பேற்பட்ட வீடு இது தெரியுமா? ஒரு சின்ன திருட்டு போனது கிடையாது. 5 பொண்ணுங்க இருந்தும் ஒரு தப்பான சொல் வந்ததில்ல. ஒரு தப்பான ஆள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதில்ல. ஆனா இப்போ போச்சு, எல்லாமே போச்சு. அப்பா ஒத்த மனுஷனா இருந்து சம்பாதிச்ச மரியாதை எல்லாம் போச்சு. இதெல்லாம் நான் எங்க போய் சொல்ல? நடந்து போச்சு. நீயே ஊரை கூடி தம்பட்ட அடிச்சிடாத. வாயை மூடி கொஞ்சம் சும்மா இருக்கியா? புண்ணியமா போகும். என் மனசு கடந்து பதறது மாமா. இந்நேரம் அப்பா மட்டும் இருந்திருந்தா உயிரை விட்டுருப்பாரு. எல்லாம் உன்னாலதாண்டி எல்லாமே. நீயும் எங்களை மாதிரி அடங்கி இருந்திருந்தா இந்த மாதிரி விபரீதம் எல்லாம் நடந்திருக்குமா? இப்படி பண்ணிட்டியேடி. ஏய், ஏண்டி சும்மா தவளை கத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? எனக்கு மத்த எதை நினைச்சும் பயம் இல்ல. ஒன்னு நினைச்சாதான் அடி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. நீ பேசாம ஆஸ்பத்திரியில இருந்திருக்கலாம். நீ ஏதாவது பேசி பிரச்சனையை உண்டு பண்ணிடாத. பிரச்சனையை நான் உண்டு பண்ணனா? எல்லாம் இந்த விஜய் கழுதியாலதான். எவ்வளவு பெரிய விபரீதத்தை கொண்டு வந்திருக்கா. அவளை 4 வார்த்தை திட்ட கூட எனக்கு உரிமை இல்லையா? இங்க பாரு, இங்க எந்த விபரீதமும் நடக்கல. நீ வாயை மூடி சும்மா இரு. ஏ மாமா, ஒருவேளை அந்த இளங்க பையன் போய் சேர்ந்துட்டானா? மனசு என்னமோ படபடங்குது மாமா. இங்க பாரு, அந்த பொறுக்கி போய் ஒன்னும் செத்து தொலைச்சிருக்க மாட்டான். நீ உலகை தொலைக்காம இரு. நானே மேற்கொண்டு என்ன பண்றேன்னு தெரியாம மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற.